ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஏசப்பா நம்ம ஒவ்வொருக்கும் கொடுக்கிறதான நல்ல வாக்குத்தத்த வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 62வது அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் சீயோன் குமாரத்தியை நோக்கி, இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது என்று சொல்லுங்கள் என்று கர்த்தர் கூறுகிறார். ஆமேன். சீயோன் குமாரத்தியை நோக்கி சொல்லுங்க, உன் ரட்சிப்பு வருகிறது என்று. ஆமேன். நம்முடைய ரட்சிப்பு இன்றைக்கு வருகிறதா? யோவான் 12:14 பாருங்க. சீயோன் குமாரத்தியை பயப்படாதே, பயப்படாதே என்று சொல்கிறார். உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார். அவர் கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார், உன்னிடத்தில் வருகிறார். ஆகவே நீ பயப்படாதே. உன்னிடத்தில் வருகிற ராஜா அவர் உன்னிடத்திலே வருகிறார், நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்கிறார். மத்தேயு 21:4 இதோ ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி கொண்டு உன்னிடத்தில் வருகிறார். பயப்படாதே சீயோன் குமாரத்தியே, நான் வருகிறேன், உன்னிடத்தில் வருகிறேன். அவர் சாந்த குணமுள்ளவராய் தாழ்மையோடு வருகிறாரா? அவர் எதுக்கு வருகிறாரா? ரட்சிக்கும்படி வருகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. சீயோன் குமாரத்தியே கெம்பீரி. சகரியா 9:9 உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் வருகிறார். ரட்சிக்கிறவராய் வருகிறார். அவர் உங்களை ரட்சிக்கும்படிதான் வருகிறார். ஆமேன். பயப்படாதே சீயோன் குமாரத்தை, நான் உன்னிடத்தில் வருகிறேன், ராஜா உன்னிடத்தில் வருகிறேன், உங்களுக்காக நமக்காக என்று வருகிறாரா? சியோன் என்கும்போது கர்த்தருடைய பிள்ளைகளை குறிக்கிறது. சியோன் என்பது தாவீதின் நகரம், அது இஸ்ரவேலர்களை குறிக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை எது குறிக்கும் வார்த்தை, பொதுவான ஒரு வார்த்தையா இருக்கிறது. ஆமேன். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் எதற்கு வருகிறாரா? சீயோன் குமாரத்தின் இடத்தில் உன்னிடத்தில் வருகிறேன், நீ பயப்படாதே என்று சொல்கிற கர்த்தர் சீயோன் குமாரத்தியை நோக்கி என்ன சொல்கிறார்? உனக்கு ரட்சிப்பு வருகிறது என்று சொல்கிறார். ஆமேன். உனக்கு ரட்சிப்பு கொடுக்கும்படி நான் உன்னிடத்தில் வருகிறேன். அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது. உங்களை ரட்சிக்கும்படி அவர் உங்களிடத்தில் வருகிறார். அவர் அருளும் பலன், அவர் நல்ல பலனை அருளும்படி அவர் இன்றைக்கு உங்களிடத்தில் வருகிறார். ஆமேன். நீங்க இதுவரை படுகிற எல்லா காரியங்களுக்கும் அவர் ஒரு பலனை கொடுக்கும்படி அவர் இன்றைக்கு உங்களிடத்தில் வருகிறார். அதே போல அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது. அவர் செய்யும் பிரதிபலன், அவர் உங்களுக்காக உங்கள் வாழ்க்கையில் செய்யும் பலன் இந்த நாளில் உங்களிடத்தில் வருகிறது. சீயோன் குமாரத்திக்கு இன்று இந்த 3 ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். முதலாவது, அவர் உங்களை ரட்சிக்கும்படி அவர் உங்களிடத்தில் உங்களுடைய ராஜா வருகிறார். நம்மிடத்தில் நம்முடைய ராஜா தாழ்மையுள்ளவராய் நம்மை ரட்சிக்கும்படி அவர் வருகிறார். பயப்படாதே, உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் ரட்சிக்கும்படி வருகிறார். அடுத்து அவர் நல்ல பலனை அருளும்படி அவர் வருகிறார். நமக்கு நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலனை அவர் அருளும்படி வருகிறார். அதே போல அவர் செய்யும் பிரதிபலன், அவர் பிரதிபலனை உங்களுக்கு செய்யும்படி வருகிறார். ஆமேன். பிரதிபலனை அவர் செய்யும்படி அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாக வருகிறது. அவர் இன்று கழுதை குட்டியின் மேல் ஏறி நம்மிடத்தில் வரும் கர்த்தர் நமக்காக நல்ல பலனையும் ரட்சிப்பையும் அவர் பிரதிபலனையும் கொடுக்கும்படி அவர் முன்பாக அவர் வருகிறாராம். ஆமேன். எதற்காக? அவர் சீயோன் குமாரத்தினுடைய வியாகுலத்தையும் பெருமூச்சையும் கேட்டு, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4:31 பார்த்தா, சீயோன் குமாரத்தின் சத்தத்தை கேட்டேன், அவள் பெருமூச்சு விட்டு வியாகுலப்படுகிற அந்த வியாகுலத்தையும் அந்த பெருமூச்சின் சத்தத்தையும் கேட்கிறார். இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நீங்க கர்த்தரை விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்க படுகிற உங்களுடைய பெருமூச்சு, உங்களுடைய வியாகுலம் எல்லாவற்றையும் பார்த்து அவர் இன்று உங்களை ரட்சிக்கும்படி, பயப்படாதே ரட்சிக்கும்படி நான் உன்னிடத்தில் வருகிறேன் என்று கர்த்தர் என்று வாக்கு கொடுக்கிறார். ஓசியா 11:8 நீங்க பார்ப்பீங்கன்னா, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறதா, உன்னை பார்க்கும்போது என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது என்று சொல்லி, அந்த பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குனதுனாலதான் இன்று அவர் உன்னை ரட்சிக்கும்படி வருகிறேன், நான் அருளும் பலன் என்னோடு கூட வருகிறது, நான் செய்யும் பலன் எனக்கு முன்பாக வருகிறது என்று சொல்லி இந்த 3 ஆசீர்வாதங்களை நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார். அவர் ரட்சிக்கிறார், அவர் பலன் அளிக்கிறார். அவருடைய பிரதிபலன் அவர் நமக்காக அவர் அளிக்கும் பிரதிபலன் அவருக்கு முன்பாய் நம்மை சந்திக்கும்படி வருகிறதாகவே இந்த நாளில் சீயோன் குமாரத்திகளாய் வாழ, இஸ்ரவேல் பிள்ளைகளாய் வாழ
ரட்சிப்பின் பிள்ளைகளாய், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாய் வாழும்படி ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த நாளில் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர் ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய், வல்லவராய், போதுமானவராய் இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு கட்டாயம் உண்டு. அவர் என்னை ரட்சிக்கும்படி வருகிறார் என்று சொல்லி, அவர் என்னுடைய ராஜா என்று சொல்லி நாம் விசுவாசிப்போம் என்றால் இந்த வார்த்தையில் சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த நாளில் நம்மேல் வந்து பலிக்கும். ஆமேன். அவர் நம்முடைய ராஜா. ஆகவே இப்போது நம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, சியோன் குமார்த்தியை பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று வார்த்தையின்படி அப்பா நீர் ஏறி எங்களிடத்தில், என்னிடத்தில் அப்பா ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளிடத்திலும் நீர் ஏறி வருகிறவராயிருக்கிறீர் தகப்பனே. இந்த நாளில் சொல்லப்பட்ட வார்த்தையில் உள்ள ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படி, ரட்சிக்கும்படி நீர் தாழ்மையுள்ளவராய் வருகிறீர். அப்பா, நீர் அளிக்கும் பலன், உம்முடைய பிரதிபலன் உமக்கு முன்பாக எங்களை சந்திக்கும்படி நீர் வருகிறதற்காக உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தாவே இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் கொடுங்க அப்பா. இம்மட்டும் அப்பா பிள்ளைகளுடைய கண்ணீரையும் வியாகுலத்தையும் நான் பார்க்கவே பார்த்தேன் என்று சொன்னீங்களே அப்பா. உன் பெருமூச்சையும் உன் வியாகுலத்தையும் பார்த்து இந்த நாளில் உனக்கு வந்து இந்த ஆசீர்வாதங்களாம் உன் வாழ்க்கையில் நான் அப்படியே செய்வேன் என்று வாக்கு கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தையும் பலப்படுத்தும். பெரிய காரியங்களை செய்யும். சகல துதிகன மகிமையில உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.